ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் தேங்காய் தொக்கு பண்ணலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது காஞ்சதும் கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வரமிளகாய் 4 கிள்ளி போட்டுக்கோங்க. பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக்குற வரை வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அது நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா இறங்கின பிறகு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் காய். காய் நல்லா வெந்து வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெள்ளரிக்காய் தேங்காய் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.